ஓபிஎஸ் இன்னைக்கு முதலமைச்சரை சந்திச்சிருக்காரு. அவரும் உங்க கூட்டணிக்கு வராரா? திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அது தெரியல, அது தலைவருக்கு தான் தெரியும். அது எங்களுக்கு தெரியுது வாய்ப்பு இல்லை. இல்ல பேசி இருக்கிறாரு, வருவதுக்கான வாய்ப்பு இருக்கா தெரியல. அது அவங்க தான் டிசைட் பண்ணாங்க, நம்ம சொல்ல முடியாது. இல்லை எதுக்காக சந்திச்சாருன்னு தெரியல, எதுக்காக ஒருத்தருக்காக பார்க்குறான்னு தெரியல. அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. புதுச்சேரியில் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு அதிக அளவில் நீங்கள் 19 தொகுதியில் போட்டிடுவேன்னு சொல்லிட்டு அமைப்பாளர் சொல்லியிருக்காரு. ஆனால் காங்கிரஸ் 20 தொகுதிகள் கேட்பதாக சொல்றாங்க. நான் சொல்றது 30 தொகுதிகள் நீங்களான்னு எனக்கு ஆசை, இவருக்கு ஆசை. அது இவங்க ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் தான் முடிவு எடுக்கும். எங்கள் தலைவர் தான் முடிவு எடுக்கும். அதாவது சொன்ன மாதிரி எவரு சொன்ன மாதிரி கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச்செயலர் அவர் சொன்னார், மற்றவங்க சொல்றது எதையும் கேட்காதீங்க. நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேசி முடிவெடுப்போம். எத்தனை சீட்டு எத்தனை யார் கேட்டா இதை முடிவெடுப்போம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அதனால் மற்றவங்க யார் சொல்றதையும் நம்ம இதில் எடுத்துக்க. தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க, இது எப்படி இருக்கணும்? இப்போ ஒரு மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடிய ஒன்று தான். எதிர்கட்சிகள் விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது தேமுதிக திமுக கூட்டணி வச்சது. அவங்க கட்சியா இருக்கு திமுக எதிர்த்து தான் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் அதெல்லாம் அதை பொருட்டாவே எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் தான். அவங்க தானே இவ்வளோ நாள் அந்த அம்மாவோட போய் பேசிட்டு இருந்தாங்க, டெய்லி போய் பேசினாங்க, டெய்லி அலைன்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. வரலன்னு உடனே இந்த ஆதங்கத்தை வெளியே சொல்லுங்க. ஆன்மா மன்னிக்காது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தா ஒரு அந்த கட்சி அந்த கொள்கைக்கு உங்க கொள்கைக்கு அவர் விஜயகாந்த் திமுகவில் இருந்தவர், திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவர் எங்க இயக்கத்தை எங்க பிள்ளைட்டு அவர். அதனால இவங்க சொல்றதுதான் தப்பு. அதிக சீட்டுகள் வழங்க வாய்ப்பா இந்த தடவை? நீங்க அதிக சீட்டு கேட்பீங்களா? இல்லை, அதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவு எடுப்பாங்க. உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கும்? இல்லை, எங்களுக்கு கோரிக்கைன்றதுலாம் ஒன்றும் இல்லை. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதான். நாங்கள் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. தலைவர் அதிகமாக கேட்கணும்னு எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆசை இருக்கு தானே எல்லாருக்கும். எனக்கு ஆம்பளை உடம்பு பிறக்கும் ஆசை எதாவது இருக்கும். அது தலைவர் தான் முடிவு எடுப்பாங்க. நாங்கள் கம்யூனிஸ்டுக்காக சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கா? புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் 2-3 தொகுதியில் போட்டியிடணும்னு விருப்பப்படுறாங்க. கூட்டணியில் இருக்கிறாங்க, கேட்கறதுக்கு அவங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அதையும் முடிவெடுக்கிறது எங்கள் தலைவர் தான் முடிவு. கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமையா திமுக தலைமையா? எல்லாம் தலைவர் தான். எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. யார் தலைமை இதெல்லாம் யார் சொல்றது கேட்காதீங்க. தலைவர் தான் முடிவெடுப்பார். எங்கள் தலைவர் முடிவெடுப்பார். இவர் ராகுல் காந்தியோட பேசுவாங்க, பேசி முடிவெடுப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் ரங்கசாமி அவங்க டிக்ளேர் பண்றாங்க. உங்க கூட்டணிக்கு யாரும் முதலமைச்சர் வேட்பாளர்? அது வந்து சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலையே, நாள் இருக்குது, 1 மாசம் இருக்குது. திமுக முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது தலைவர் தான் முடிவு எடுப்பாங்க. நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. சில நாட்களாக புதுச்சேரியில் களப்பணி ஆடிட்டு புதுச்சேரியில் திமுக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாரும் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் எங்கே போனாலும் எல்லாரும் கேட்கறது இதில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும். அதை எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. இந்த ரேஷன் கடையில் கூட நான் பேசும்போது சொன்னேன், ரேஷன் கடையே இல்லாத பாண்டிச்சேரி இருக்குது எங்களுக்கெல்லாம். உங்கள் ஊரில் ரேஷன் கடையில் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரேஷன் போட்டு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களே கேட்குறாங்க. ஆகவே அவங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தோரும் பின்பற்றுகிற திட்டமாக தான் எல்லாம் இருக்குது. அது புதுச்சேரியில் வரணுன்றதால, இது தமிழ் மண்ணாக இருக்கிறதால, எங்கள் ஊராக இருக்கிறதால இங்கேயும் அந்த திட்டங்கள் வரணுன்றது தான் எல்லாம். இந்தியா கூட்டணிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையாக இருக்குன்ற கோரிக்கை நான் வைக்கல. இது இவர் மணிசங்கர் ஐயர் வச்சிருக்காரு. இது மகாராஷ்டிராவில் வச்சிருக்கிறான், உத்தரப்பிரதேசத்தில் வச்சிருக்கான், மத்திய பிரதேசம் வச்சிருக்கான். எல்லாம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாக்கணும். இவர் தளபதி தலைமை தாங்கணும்னு சொல்றாரு. ஆனால் தளபதி எவ்வளோ பெருந்தன்மையா அவர் தான் முதல்ல சொன்னார், ராகுல் காந்தியை நான் பிரதமர் ஆக்குவேன்னு சொன்னார். அந்த நன்றி உலகத்தில் நம்மளாம் அந்த நன்றி நம்ம நினைச்சு பார்க்கணும். யாருமே சொல்லலை, இந்தியாவில் காங்கிரஸ் சொல்லலை. ஆனால் இந்தியாவுக்கு பிரதமராக நான் ராகுல் காந்தியை முன்மொழிகிறேன் அப்படின்னு சொன்னார். நன்றி எல்லா காங்கிரஸாரும் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பொருந்தோம். நான் தான் பொதுவாக சொல்லிட்டேன். நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியத்திற்கு கலைஞர் சொன்னார். யார் சார் சொன்னாங்க? திமுக மாதிரி ஒரு நட்புக்கு, திமுக மாதிரி கூட்டணி மதிக்கிறது உலகத்தில் எந்த கட்சியும் கிடையாது. மாணிக்கத்தாவுக்கு செக் வைக்க தான் விருதுநகர் இல்லை, மாணிக்கத்தாவுக்கு செக் வைக்க தான் தேமுதிக குறிப்பாக வரவேற்கப்பட்டது. திமுக பொருட்டா எடுத்துக்காதீங்க. மாணிக்கத்தாவும் ஒரு பொருட்டா எடுத்துக்கணும். அதான் இவரே சொல்றாரு, வேணுகோபால் சொல்லிட்டாரு, செல்லு பிறந்தகை சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மாணிக்கத்தாவும் ஒரு பொருட்டே இல்லை, பொருட்டா எடுத்துக்கோனான்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலே சொல்றாங்க. நாங்கள் சொல்லலை. அவங்க கட்சி அவனை என்ன பொறுப்பு இருக்கிறாங்க? பொறுப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம கேட்டுக்க வேண்டியதுதான். அவனை பொறுப்பிலே இல்லையே, அவங்க சொல்றதான் பொறுப்பு எடுத்து பத்திரிகையில பேர் வரும்ன்றதுக்காக ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பொருட்டா எடுத்துக்க வேண்டியது. 5000 ரூபாய் உதவித்தொகை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
பெரிய தாக்கத்தை இருக்குது. 5000 ரூபா கொடுத்தது பெரிய தாக்கத்தை இருக்குது. ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 5000 ரூபா வந்து காலையில் 7:30 மணிக்கெல்லாம் பேங்க்கில் போய் பணம் போய் விழுந்துச்சு. யாருக்குமே தெரியாது. கூட இருக்கிற அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கு தளபதிக்கு மட்டும்தான் தெரியும். ராத்திரி போல தூங்கல அவர். காலையில் 6 மணிக்கு எங்கள் பேங்க்கு காணாமல் சொல்லிட்டார். 6:30 மணிக்கு எல்லாருடைய பேங்க்லேயும் 5000 ரூபா. எல்லாம் கடவுள் தேவடா எடுத்து ஒரு பெரிய பெரிய விஷயம். வேணுகோபால்கிட்ட 18 இடங்களில் இப்போ புதுச்சேரியில் போட்டியிடணும்னு காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது அவங்க கட்சி சார்பாக கேட்டிருக்காங்க. நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக 30 தொகுதி தான் நான் கேட்பேன். என் கட்சி எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் வந்து உற்சாகப்படுத்தல. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாம் கேட்கலாம். முடிவெடுப்பதற்கு வந்து தலைமை தான். புதுச்சேரி முதலமைச்சர் வேட்பாளரா நீங்க? இல்லை, நான் இல்லை, தலைமை தான். ஏற்கனவே ஒரு திமுக வேட்பாளர் 30 இடங்களில் உதயசூரியன் ஒதுக்குன்னு சொல்றீங்க. நம்ம காங்கிரஸ் கூட்டணி வரும்போது எப்படி ஒதுக்கும்? உதயசூரியன் ஒதுக்கிறதுக்கு கை அந்த நேரத்தில் அந்த உதயசூரியன் விட்டு இருந்தீங்கன்னா 30 தொகுதி ஜெயிச்சிருக்கோம். எங்க நாங்கள் வந்து இதுல இருந்து பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் போறதுக்குள்ள தான் போய் கையில் காட்டில் விழுந்து அழுது க்ளோஸ் பண்ணிட்டீங்களே. இது அந்த ஊரை தாண்டதுக்கு முன்னாடியே எல்லாம் 30 தொகுதி சூரிய ஊச்சிருக்கும். இதெல்லாம் படசு அமைப்பாளர் தான் முதலமைச்சர் வேட்பாளரா? அதான் தலைவர் தான் முடிவு எடுப்பாரு. அதெல்லாம் உண்மை. நாங்களாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. நாங்களாம் தொண்டர்கள் தான். நாங்களாம் ஆஞ்சநேயர் மாதிரி. உங்களை சொன்னாலும் நீங்க நிற்பீங்க. யாரை சொல்றாரோ அவர் தான். அதெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.